சுருளேட்டை உண்டுவிடு. பிரிக்கப்பட்ட சுருளேட்டை பற்றி நேற்று நாம் தியானித்தோம். அந்த பிரிக்கப்பட்ட சுருளேடு இயேசு கிறிஸ்துவை, அதாவது வார்த்தையாகி நின்ற இயேசு கிறிஸ்து, மனு உருவாகி வந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை நேற்று நாம் தியானித்தோம். இன்று என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த சுருளேட்டை, அதாவது வார்த்தையான இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து யோவானின் கையில் ஒரு வானதூதர் கொடுத்து, இதை தின்றுவிடு என்று சொல்கின்றார். இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது? இயேசுவை எப்படி உண்ண முடியும் என்றுதானே கேட்கிறீர்கள்? இயேசுவே சொல்லியிருக்கின்றார், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக தரப்படும் என் உடல் என்று நற்கருணையை ஏற்படுத்தி மற்றொரு வார்த்தையையும் சொல்கின்றார். மானிட மகனின் தசையை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்கு மீட்பு இல்லை. ஆகவேதான் யோவான் என்ன செய்தார்? வார்த்தையான அந்த சுருளேட்டை எடுத்து, அதாவது இயேசு கிறிஸ்துவை எடுத்து உடனடியாக தின்று விடுகின்றார். நாமும் திருப்பலிக்கு வருவது எதற்காக? வெறுமனே திருப்பலியில் பார்ப்பதற்காக அல்ல. திவ்ய நற்கருணை வாங்கி இயேசு கிறிஸ்துவின், வார்த்தையான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் நாம் உண்டு விட வேண்டும் என்பதற்காகத்தான். அப்பொழுதுதான் மீட்பு உண்டு. மற்றொரு செய்தியையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். நற்கருணையை வாங்கி உண்ணும் பொழுது வாயில் இனிக்கும், வயிற்றில் கசக்கும் என்று அந்த வானதூதர் சொன்னார். நற்கருணையை வாங்கும் பொழுது நிச்சயமாக நமக்கெல்லாம் மகிழ்ச்சியே. அப்படி அந்த மகிழ்ச்சி வரும் பொழுது நாமெல்லாம், ஆஹா, நான் புது நன்மை வாங்குகின்றேன், உறுதி பூசுதல் வாங்குகின்றேன் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு புத்தாடை உடுத்தி கோலாகலமாக கொண்டாடுவோம். ஆனால் நற்கருணையை வாங்கி உண்ட நாம் இயேசு கிறிஸ்துவை போலவே பாடுகள் பட்டுத்தான் மீட்படைய வேண்டும் என்று வருகின்ற பொழுது அது நம் வாழ்வில் கசக்கிறதல்லவா? ஒவ்வொருவரது வாழ்விலும் மகிழ்ச்சியான தருணங்களை நல்லது என நினைக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? உன் சிலுவையை தூக்கி கொண்டு வந்தால் மட்டுமே நீ என் சீடராய் இருக்க முடியும். நற்கருணையை வாங்கி உண்கின்றனா இயேசு கிறிஸ்து நற்கருணையை வாழ்வில் ஏற்படுத்தியதை, அதாவது சிலுவையை தூக்கி கொண்டு போய் சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர்த்ததையும் நம் வாழ்விலும் கடைபிடிக்கும் பொழுது அது வயிற்றில் கசக்கிறது. உணர்ந்து பார்ப்போம். வெறுமனே நற்கருணையை வாங்கி உண்பவர்களாக மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் கடைபிடிப்பவர்களாக இருப்போம்.